ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளமோட கண்டினியூஷன்ஸ். ஓகே, 5 பாயிண்ட் இருந்து 7 ப்ராப்ளம் நம்பர் என்னப்பா சொல்லியிருக்காங்க. எ பேலன்ஸ்டு 3 phase ஸ்டார் கனெக்டட் லோட் ஆஃப் 150 கிலோவாட் டேக்ஸ் என்னது லீடிங் கரண்ட் ஆஃப் 100 and ஆம்பியர். A balanced star connected and the load of and the impedance on the 15 plus in the J20 ohm per phase is connected to a 3-phase 440 volt 50 hertz supply. Okay, find the line currents and power absorbed by the load எவ்வளோன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவாப்பா. ஸோ வாட் ஆர் த கிவன் டேட்டாஸ் என்னது பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டட் லோடுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இம்பிடன்ஸ் வேல்யூ எவ்வளோப்பா கொடுத்துருவாங்க 15 plus வந்து J20 and voltage வேல்யூ எவ்வளோப்பா 440 volt and frequency is equal to 50 hertz. இப்போ லைன் கரண்ட் I suffix L is equal to என்ன, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பவர் அப்சார்ப்டு பை த லோட் is equal to என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ணுறது என்ன அப்படின்னா இம்பிடன்ஸ் பெர் ஃபேஸ். ஓகே, இம்பிடன்ஸ் பெர் ஃபேஸ்க்கு ஃபார்முலானா Z phase equal to square root of R square plus XL square. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோப்பா 15 square plus 20 square. இதை நீங்கள் கேல்குலேட்டில் போட்டிங்க அப்படின்னா வாட்ஸ் ஆன்சர் 25 ohm. ஓகே, இப்போ பவர் ஃபேக்டர் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ பவர் ஃபேக்டர் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா cos theta. cos theta is equal to R by Z. ஸோ ஆரோட வேல்யூ எவ்வளோப்பா 15 divided by impedance value is 25. So what's the answer for power factor is 0.6. இப்போ லைன் வோல்டேஜ் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ லைன் வோல்டேஜ் என்ன இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, given us 440 volt. ஃபேஸ் வோல்டேஜ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், இட்ஸ் a ஸ்டார் கனெக்டட் லோட் V phase equal to VL divided by root 3. ஸோ லைன் வோல்டேஜ் எவ்வளவு 440 divided by root 3 is equal to 254.03 volt. ஓகேவா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஃபேஸ் கரண்ட் வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஏன்னா ஃபேஸ் வோல்டேஜ் கேல்குலேட் பண்ணியாச்சு, ஃபேஸ் கரண்ட் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா V phase divided by Z phase. ஸோ ஃபேஸ் வோல்டேஜ் அளவு 254.03 divided by Z phase. ஃபேஸ் இம்பிடன்ஸ் வேல்யூ இஸ் 25. இதை கேல்குலேட்டில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ் த ஃபைனல் ஆன்சர் இஸ் 10.16 ஆம்பியர். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன் ஸ்டார் கனெக்ஷன் லைன் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட். இப்போ லைன் கரண்ட் நம்மளுக்கு கண்டுபிடிச்சது, ஏன்னா ஃபேஸ் கரண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுதான் line current எவ்வளவு 10.16 ampere. What's the value of power? Power calculate பண்ணதுக்கு என்னப்பா ஃபார்முலா root 3 VL IL cos theta. So root 3 into VL னா என்னது line voltage. What is the line voltage given எவ்வளவுப்பா 440 into IL. IL value is 10.16 into cos theta. Cos theta நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு 10.16 0.16. ஸோ இதை கேல்குலேட்டில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ் ஃபைனல் ஆன்சர் 4645.77 என்னது வாட்ஸ். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் என்னது ப்ராப்ளமோட சொல்யூஷன்ஸ் ஃபார் பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டட் லோடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி இம்பிடன்ஸ் பெர் ஃபேஸ் கண்டுபிடிக்கிறது, அதுலேருந்து ஃபேஸ் வோல்டேஜ் எப்படி கேல்குலேட் பண்ணணும், அதுலேருந்து ஃபேஸ் கரண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணி லாஸ்ட் என்ன பண்ணுறோம் பவர் வந்து கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 5.6. என்னப்பா சொல்லியிருக்காங்க, a balanced load connected to a 3-phase supply comprises a 3 identical coils in star. ஓகே, 3 காயில் இருக்கு, 3 காயிலும் ஸ்டார் கனெக்ஷன்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன லோடு, அது பேலன்ஸ்டு லோட் கனெக்டட் டு a 3-phase supply கனெக்ட் பண்ணியிருக்காங்க. வேற என்ன டேட்டாப்பா கொடுத்துருக்காங்க, லைன் கரண்ட் கொடுத்துருக்காங்க. லைன் கரண்ட்டு சொல்கிறது 25 ஆம்பியர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கிவன் டேட்டாலேருந்து நம்மளுக்கு என்ன தெளிவாக புரியுது அப்படின்னா இது வந்து ஸ்டார் கனெக்டட் லோடு இங்கே கொடுத்துருக்கு. ஸ்டார் இந்த 3 ஐடென்டிக்கல் coils in star ன்னு சொன்னாங்க, இது ஸ்டார் கனெக்டட் லோட். ஸ்டார் கனெக்டட் லோட்னா என்ன ரிலேஷன்ஷிப், VL is equal to root 3 into V phase, IL is equal to I phase. இப்போ லைன் கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25 ஆம்பியர்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கிலோவோல்ட் ஆம்பியர் இன்புட் இஸ் 20 அண்ட் கிலோவாட் இன்புட் இஸ் 11. ஓகே, இப்போ கிலோவோல்ட் ஆம்பியர்ஸ் ஈக்குவல் 20, கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 11 எழுதிக்கணும். இப்போ நம்மளுக்கு என்னப்பா கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் KVAR இன்புட். ஓகேவா, கிலோவோல்ட் ஆம்பியர் ஹவர் அந்த KVAR அப்படின்னு சொல்லி என்னென்னு கேட்டிருக்காங்க. KVAR என்னன்னா கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் KVA ஸ்கொயர்
minus kilowatt squared. Okay, so kilowatt ampere எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க given 20. So 20 square minus kilowatt எவ்வளோ கொடுத்துருக்காங்க 11. So 11 square. இதை நீங்கள் கேல்குலேட்டில் போட்டு 20 square minus 11 square calculate பண்ணி அதோட ஃபைனல் ஆன்சரோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கிலோவாட் ஏஆர் வேல்யூ கிடச்சிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன, இப்போ கேவிஆரோட இன்புட் நம்மளுக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கேவிஏ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா √3 இன்ட்டு ரூட் ஆஃப் 3 இன்ட்டு விஎல் ஐஎல் இன்ட்டு 10 to the power -3. ஓகேவா, இப்போ கேவிஏஆர் வேணும் அப்படின்னா கேவிஏ ஸ்கொயர் மைனஸ் கிலோவாட் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா என்ன கிடச்சிரும், உங்களுக்கு கேவிஏஆர் கிடச்சிரும். கேவிஏ மட்டும் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா √3 VL IL into 10 to the power -3. So VL is equal to KVA divided by √3 IL into 10 to the power -3. So KVA நம்மளுக்கு தெரியும், சம்மில் கொடுத்துருக்காங்க எவ்வளவு 20 divided by √3 into IL value எவ்வளோப்பா 25 into 10 to the power -3. So what's the answer for line voltage? 461.88 volts. Okay, இப்போ next one for phase voltage. Phase voltage என்னப்பா ஃபார்முலா line voltage divided by √3. இப்போ லைன் வோல்டேஜ் எவ்வளவு 461.88 divided by √3 is equal to 266.67 என்னது வோல்ட்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து என்னது ஃபேஸ் வோல்டேஜ். ஃபேஸ் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணது லைன் வோல்டேஜ் divided by √3. ஸோ 461.88 divided by √3 is equal to 266.67 வந்து வோல்ட்ஸ். ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு, லைன் வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு, லைன் வோல்டேஜ்லேருந்து ஃபேஸ் வோல்டேஜும் கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா காஸ் பை பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணதுக்கு என்ன ஃபார்முலா கிலோவாட் டிவைட் பை கேவிஏ. ஸோ கிலோவாட் எவ்வளவு 11 டிவைட் பை கேவியோட வேல்யூஸ் இவன் எவ்வளவு 20. கேல்குலேட்டர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் 0.55. அப்புறம் வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் பவர், பவர் கேல்குலேட் பண்ணதுக்கு என்ன ஃபார்முலா 3I phase squared into R phase. ஸோ R phase equal to P divided by 3I phase square. P value is 11 into 10 to the power 3 divided by 3 into 25 square. ஸோ இதை நீங்கள் கேல்குலேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் 5.87 ஓம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இம்பிடன்ஸ் பெர் ஃபேஸ். இம்பிடன்ஸ் பெர் ஃபேஸ்க்கு ஃபார்முலா என்ன இசட் ஃபேஸ் ஈக்குவல் டு வி ஃபேஸ் டிவைட் பை ஐ ஃபேஸ். ஸோ வி ஃபேஸ் எவ்வளோப்பா 266.67 divided by I phase value is 25. ஸோ இதை கேல்குலேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் 10.67 ஓம்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சம்மில் என்ன கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் நம்மளுக்கு நம்ம என்ன லைன் வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு, ஃபேஸ் வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் ஆல்சோ நோன். இப்போ என்ன கண்டுபிடிக்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ரியாக்டன்ஸ் ஆஃப் ஈச் காயில் ஆஃப் தி லோடு. ஓகேவா, ஒவ்வொரு காயிலோட ரியாக்டன்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ரியாக்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா XL is equal to square root of Z phase square minus R phase square. ஏன்னா இம்பிடன்ஸோட ஃபேஸ் வேல்யூலேருந்து ரெசிஸ்டன்ஸோட ஃபேஸ் வேல்யூ ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் ரியாக்டன்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ XL is equal to square root of Z phase square minus R phase square. So square root of 10.67 square minus 5.87 square equal to 8.91 ohms. ஓகேவா, ஸோ நல்லா ஞாபகம் திரும்ப ஒரு இந்த ப்ராப்ளம் ரிவைஸ் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. இட்ஸ் எ ஸ்டார் கனெக்டர் லோடு இஸ் கிவன் டேட்டா. அதே மாதிரி ஸ்டார் கனெக்டர் லோடாக இருந்துச்சு அப்படின்னா லைன் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் வோல்டேஜ் என்னப்பா ரிலேஷன்ஷிப் VL is equal to √3 into V phase. அதே மாதிரி லைன் கரண்ட்டுக்கும் ஃபேஸ் கரண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் IL is equal to I phase. ஓகே, இப்போ லைன் கரண்ட் IL is equal to எவ்வளவு 25 ampere. KVA எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20. கிலோவாட் வேல்யூ இஸ் 11. இப்போ KVAR கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்முலா என்னப்பா ஸ்கொயர் ரூட் ஆஃப் KVA ஸ்கொயர் மைனஸ் கிலோவாட் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 ஸ்கொயர் minus 11 square equal to 16.7. இப்போ KVA calculate பண்ண formula square root of √3 into VL IL into 10 to the power -3. So VL is equal to KVA divided by √3 IL into 10 to the power -3. So KVA ஓட வேல்யூ எவ்வளவு 20 divided by √3 into 25 into 10 to the power -3 is equal to 461.88 volts. Okay, இப்போ phase voltage நம்ம calculate பண்ண போறோம். So phase voltage calculate பண்ணதுக்கு என்ன formula VL divided by √3. So 461.88 divided by √3 is equal to 266.67 என்னது volts. இப்போ cos pi value find out பண்ணணும் அப்படின்னா what's the formula cos pi is equal to kilowatt divided by kVA. So 11 divided by 20 is equal to 0.55.
பவருக்கு என்னப்பா ஃபார்முலா 3I phase squared into R phase. R phase value calculate பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா P divided by 3I phase squared. So 11 into 10 to the power 3 divided by 3 into 25 square. So what's the answer? 5.87 another ohms. Impedance per phase calculate பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா Z phase equal to V phase divided by I phase. So 266.67 divided by 25 is equal to 10.67 ohms. Reactance value calculate பண்ணதுக்கு என்ன formula? XL is equal to square root of Z phase square minus R phase square. So square root of 10.67 square minus 5.87 square will be equal to 8.91 ohms. Okay va? But next நம்ம problem என்ன பார்க்க போறோம் அப்படின்னா problem number 5.7. So a balanced 3-phase star connector load கொடுத்துட்டாங்க. So balanced 3-phase star connector loadல என்ன கொடுத்துருக்காங்கப்பா 150 kilowatt takes a leading current of 100 ampere. So kilowatt equal to 150. Leading current of 100 ampere. So current is equal to 100 ampere. That is nothing but another line current. So equal to 100 ampere. Next with a line voltage of 1100 volt. So line voltage VL is equal to 1100 volt. Okay, frequency up is equal to 50 hertz. Next என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு find the circuit constant of the load per phase அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? circuit ஓட constant of the load எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So circuit current is leading means therefore the circuit constants are resistance and capacitance தான் இருக்கும். ஓகேவா? circuit ஓட current வந்து leading இருந்துச்சு அப்படின்னா நார்மலா circuit ஓட constant என்னவா இருக்கும் resistance and capacitance. So power is equal to எவ்வளவுப்பா 150 kilowatts. So 150 into kilo அப்படின்னா என்னது 10 to the power 3 watts. Okay. So what's the formula for power? Root 3 VL IL cos theta is equal to 150 into 10 to the power 3. So root 3 into line voltage எவ்வளோப்பா 1100 into line current value is 100 into cos theta. Cos theta என்னது power factor. அதான் நம்ம first find out பண்ணோம். So cos theta is equal to 150 into 10 to the power 3. So cos theta மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்கிறது இங்கே இந்த டினாமினேட்டில் போகும்போது வகுத்தலில் மாறிடும். என்ன சொல்லுவாங்க டிவிஷன்ஸில் மாறிடும். ஓகே. ஸோ அதை நீங்கள் கேல்குலேட்டரில் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ் த ஆன்சர் ஃபார் 0.787. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இம்பிடன்ஸ் பெர் ஃபேஸ். ஸோ இம்பிடன்ஸ் பெர் ஃபேஸ்க்கு ஃபார்முலா என்ன Z phase equal to V phase divided by I phase. So V phase formula என்னப்பா VL divided by root 3. So இனிய ஸ்டார் கனெக்ஷன் லோடா இருக்கு. So 1000 VL எவ்வளவு லைன் வோல்டேஜ் 1100 divided by root 3 is equal to 635.08 volt. இப்போ phase current என்னப்பா ஃபார்முலா phase current equal to line current இனிய ஸ்டார் கனெக்ஷன். ஸோ நம்மளுக்கு லைன் கரண்ட் என்னதோ அதுதான் phase current value 100 ampere. Z phase இப்போ ஃபார்முலா என்ன V phase divided by I phase. நம்ம V phase கால்குலேட் பண்ணியாச்சு I phase கால்குலேட் பண்ணியாச்சு ரெண்டையும் போய் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா finally we can get the answer for impedance per phase. எவ்வளோப்பா 635.08 divided by 100 is equal to 6.3508 ohms. Okay. But next for cos theta. But cos theta is equal to என்ன formula R by Z. ஓகேவா? ஸோ பவர் ஃபேக்டரிங் என்ன இருக்குது 0.787 is equal to R by 6.3508. ஓகே. இப்போ R வேல்யூ தேவைன்னா ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க அப்படின்னா R வேல்யூ எவ்வளவு 5 ohms. இது வந்து அப்ராக்சிமேட்டாக 4.998 இருக்கு பாயிண்ட்ல இருந்தது. அப்புறம் அபோவ் வந்து 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிடுவோம் அப்ராக்சிமேட் பண்ணோம்னா R is equal to 5 ohm. இப்போ Z phase ஃபார்முலா என்னப்பா ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் XC ஸ்கொயர். இப்போ XC மட்டும் நம்மளுக்கு தேவை கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸோட வேல்யூ மட்டும் தேவை அப்படின்னா Z phase ஸ்கொயர்லேருந்து R ஸ்கொயர்டு வேல்யூவை என்ன பண்ணிக்கணுங்க சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6.3508 ஸ்கொயர் minus 5 square. So what's the answer pa 3.92 ohm. But XC value நம்மளுக்கு தேவைனா XC என்னது capacitive reactance. Capacitive reactance value calculate பண்றதுக்கு what's the formula pa 1 by 2 pi FC. That is the formula for capacitive reactance. So 1 by 2 pi FC போட்டிங்க அப்படின்னா C is equal to 1 by XC into 2 pi F. XC ஓட வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஏன்னா Z phase ஸ்கொயர்லேருந்து R ஸ்கொயர்டை சப்ராக்ட் பண்ணி அந்த ஸ்கொயர் ரூட் எடுத்து அப்படின்னா
XCயோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிடும் எவ்வளவு 1 divided by 3.92 into 2 pi into 50 is equal to 812 microfarad. So this is the value for the capacitance. ஏன்னா circuit is constant அப்படிங்கிற circuit current வந்து எப்படி இருக்கு லீடிங்கில் தான் இருக்கு. ஸோ லீடிங்கில் இருந்தாலே அந்த சர்க்யூட்டோட கான்ஸ்டன்ட் வந்து என்ன இருக்கும் கான்ஸ்டன்ட் ஆஃப் த லோட் இஸ் ஒன்லி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இல்லைன்னா என்ன இருக்கும் கெப்பாசிட்டன்ஸாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஃபார்முலாலேருந்து சி வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸி வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை இசட் ஃபேஸ் தேவை ஆர் ஃபேஸ் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து இசட் ஃபேஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு வி ஃபேஸ் டிவைட் பை ஐ ஃபேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சேன்னா எனக்கு போதும். ஸோ இது எல்லா வேல்யூவும் போய் அதில் சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிடும் எக்ஸியோட வேல்யூ கிடச்சிடும். From the XC value நான் என்ன பண்ணுறேன் now I can find out the values for in this C. C is equal to 1 by XC into 2 pi. Yeah. So 1 divided by 3.92 into 2 pi into 50 is equal to 812 microfarad. Okay அப்பா. So இன்னைக்கு கிளாஸில் நம்ம எல்லாமே என்ன பார்த்துருக்கோம்னா பேலன்ஸ்டு 3 ஸ்டார் கனெக்டர் லோடோட எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்தாச்சு, எல்லா கான்செப்டும் பார்த்தாச்சு. ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கு இன்னொரு ப்ராப்ளம் சின்ன சின்ன டீவியேஷன்ஸ் தான் இருக்கும். அதை நல்லா மைன்யூட்டாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து வீடியோஸ் பார்த்தது மட்டும் இல்லாமல் போட்டு பாருங்கள். ஓகேவா நோட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி எப்படி கால்குலேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ எந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டிட் பண்ணணும் அப்புறம் நெக்ஸ்ட் எந்த வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு பார்க்க தான் உங்களுக்கு என்ன ஆகும் ரெகனைஸ் ஆகும். ஓகேவா ஸோ நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் என்கிட்ட கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ.